என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என் பிள்ளைகளுக்கு எதாகுமோ அதாகுமோ பயந்துகிட்டே இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் எப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற நான் என்ன பண்றதுன்றாரு. நான் உனக்கு சொல்றேன், ஒரு பிரச்சனையும் உனக்கு எதிராக வந்து உன்னை மேற்கொள்ள முடியாது, விரல கூட நீட்ட முடியாது, நான் பாத்துக்கிறேன்றாரு. ஆனா நீ உன் இருதயத்தில் என்ன சொல்றேன்றதை யோசித்து பாரு. நீ உன் இருதயத்தில் அந்த பிரச்சனை பெருசு, அது ஐயோ அவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், இவ்வளவு பெரிய கடனாக்கும், இது இவ்வளவு பெரிய விரோதியாக்கும், இது இவ்வளவு பெரிய இதாக்கும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வெற்றி பெறுவேன்றாரு. ஆழ்கடல் போல் பேரன்பீனா வெள்ளம் போ மாதையா மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பர் ரத்தம் சிந்தினா இவ்வன்மை நினைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ இவ்வன்மை நினைந்து துதி பாடாதோ யாரும் உண்டோ விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. கல்வாரி மறையின் ஊற்றே ஆழ்ந்து தோன்றுதே நன்னீர கவாசதோறும் அன்பினாவை பாயுதே மானவீயாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவநீதி சாந்தமென்பா பூவினை முத்தம் செய்யும் மானவீயாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவநீதி சாந்தமென்பா பூவினை முத்தம் செய்யும் இவ்வன்மை இணைந்து துதி பாடாதோ யாரும் உண்டோ விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ இவ்வன்மை இணைந்து துதி பாடாதோ யாரும் உண்டோ விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ ஆனனியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவநீதி சாந்தமன்பா பூவினை முத்தம் மானதியாய் அன்பு மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவநீதி சாந்தமன்பா பூவினை முத்தம் செய்யும். புத்தி வந்து நம்மளை ஏமாத்திடுது, நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சிருது, நம்மளை ஒன்றும் சாதிக்க முடியாம செஞ்சு விடும் பாருங்க. நம்முடைய மனம் வந்து நம்மளை ஒண்ணுமே உயர முடியாம நம்மளை தடுத்து விடும். நிறைய பேருக்கு நம்பிக்கை கர்த்தர் என்னமோ செய்ய விரும்புறாரு செஞ்சிருவாராக்கும். கிடையாது, கர்த்தர் செய்ய விரும்புறதே வழங்கலையே உங்களுக்கு. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை உங்க மூலமா செய்ய விரும்புறாரு விளங்கி கொள்றதுக்கே ஒரு மனம் தேவையாச்சே. கர்த்தருடைய சித்தத்தை மட்டுப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன் பாருங்க. திருப்புங்க சங்கீதம் 78
41 பாருங்க. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்ன்றது இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தீங்கன்னா they limited the holy one of Israel னு வருது. லிமிட்டட் லிமிட் பண்ணிட்டாங்களாம். கடவுளை என்ன பண்ணிட்டாங்க? லிமிட். இதான் பண்ண முடியாதுன்றாங்க சில கிறிஸ்தவங்க. என்ன சொல்றாங்க? கடவுளை எப்படி நம்ம லிமிட் பண்ண முடியுங்க? நம்ம ஒன்றும் கடவுளை லிமிட் பண்ண முடியாதுன்றாங்க. பைபிளில் சொல்லி இருக்குது. இஸ்ரவேல் மக்களோட ஒரு பெரிய உதாரணம் தேவையே இல்லை. கடவுளை அவர்கள் லிமிட் பண்ணினார்கள் அப்படின்றது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில லிமிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களை லிமிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். லிமிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க லிமிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதான் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு காலையில் எது கோயிலுக்கு வந்திருக்கிறோம்? இந்த லிமிட், இந்த எல்லை இருக்குது பாருங்க. இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அகற்றும்படியாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். மொழியே லிமிட்டேஷன்ஸ் போடும்படியாக பிரசங்கம் பண்ணல. நம்ம லிமிட் பண்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வாழ்க்கை வீணாகி போயிடக்கூடாது. சும்மா வாழ்ந்து வயசாகி ஒரு பிறந்த நாள் கேட்க வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்? புத்தியில தான் மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குதா? வளர்ந்திருக்குதா? நோக்கங்கள் உயர்ந்திருக்கிறதா? நினைக்கிறது கேட்கிறது வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை கிரியை செய்துட்டு இருக்குதா? கிரியை செஞ்சு மாற்றி இருக்குதா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப எண்ணங்கள் உயர்ந்திருக்கிறதா? இல்ல வெறும் முடிதான் நரைச்சிருக்குதா? வேற ஒண்ணுமே ஆகலையா? வெறும் முடி நரைச்சாலே பெரிய சாதனைன்னு நினைக்கிறாங்க சிலர். ஹலோ, என்ன நடந்திருக்கிறது? என்ன பண்ணி இருக்கிறோம்? திரும்பி பார்க்கும்போது நான் சொல்றேன், 10 வருஷத்துக்கு பின்னால நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எங்க இருந்து எங்க வந்திருக்கிறீங்கன்றத பார்க்கிறோம். லிமிட் பண்ணிட்டீங்களா கடவுளை? கடவுள் உங்களை எதுக்காக ரட்சித்தாரு? எதுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையில மரிச்சு ரத்தம் சிந்தி பாதாளம் வரை சென்று பிசாசை ஜெயித்து பரலோகம் வரை சென்று அங்க 2000 வருஷமாக உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக? நீங்க ஒண்ணுமே சாதிக்காம வெறும் நரைச்ச முடியாயி அப்புறம் முடியெல்லாம் உழுந்து போறதுக்காகவா? வயசாகி போறதுக்காகவா? கிடையாது. உங்களுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை கடவுள் வச்சிருக்கிறார். இந்த பூமியில உங்களை அதுக்காக வச்சிருக்கிறார். உங்க மூலமாக ரட்சிப்பை காட்ட விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு ரட்சிப்புனா என்னன்னு காட்ட விரும்புகிறாரு. நிறைய பேர் உங்களை பார்த்தே விசாரிச்சுட்டு உங்க பின்னாடியே வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயா போற நீ? உங்களை பார்த்தாலே ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள உண்டாகணும். உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்த்தாலே அந்த பையன் என்னத்தையும் வாசிக்கிறான், எங்கேயோ போறான், என்னத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கிறான், அதனால நல்லா மாறிட்டான்ப்பா, நம்மளும் அங்கேயே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் உங்களை உயர்த்துறாரு. அதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்காக தான் உங்களை மேல 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 கொண்டாகிறாரு. அதனாலதான் நீ வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்பேன்றாரு. கீழா இருக்காமல் மேலாக மாத்திரம் இருப்பான்னு சொல்றாரு. ஏன்? காட்சி பொருளாக்குறதுக்காக, உங்களை வைத்து ரட்சிப்பை காண்பிப்பதற்காக. கீழா இருக்க மாட்டேன், மேலாக மாத்திரம் இருப்பேன்றாரு. மேல வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை. ஆனா எண்ணம் மேல வரணும். அப்பதான் நீங்க மேல வர முடியும். எண்ணம் மேல வரலன்னா நீங்க எப்படி மேல வருவீங்க? ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா அதை பற்றி ஏதாவது செய்தோமா? நம்ம கர்த்தரை மட்டுப்படுத்தினால் எப்படி நம்ம மேல வர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வசனம், மட்டுப்படுத்த முடியுமா? மட்டுப்படுத்த முடியும். உபாகமத்தை திருப்புங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் மக்கள் போய் அந்த கானான் தேசத்தில் நுழைறதுக்கு முன்னால கர்த்தர் மோசேயின் மூலமா பேசுறாரு ஜனங்கள்கிட்ட. சொல்றாரு, உனக்கு எதிராக எவனும் கை விரல கூட நீட்ட மாட்டான், நான் பார்த்துக்கிறேன்றார். அப்படியே சொல்றாரு பாருங்க. ஒருவன் உனக்கு எதிராக என்ன பண்ண மாட்டான்? விரல கூட நொறுக்கிடுவேன்றாரு. விரல கூட நீட்ட. ஒரு சின்ன ஜனம் பாருங்க. அவன்கிட்ட சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், கை உனக்கு எதிராக கையை உயர்த்த விட முடியாது அவன், நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றாரு? என் லாங்குவேஜில், என் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன், இஸ் கேரண்டிங் சக்சஸ் ஃபார் தம். அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய சக்சஸை நான் கேரண்டி பண்றேன், நீ பயப்படாதன்றார். நீ சின்ன ஜனம்னு பார்க்காத, வெறும் ஆடு மேய்க்கிற இடையர்கள் நினைக்காத,
நீ ஆபிரகாமின் சந்ததிப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன்னுடைய வெற்றிக்கு நான் கேரண்டி. ஒருத்தனும் கை ஒரு விரல கூட உனக்கு நேரம் உயர்த்த மாட்டான்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, நீ வெற்றி பெறுவாய், நீ மேலோங்குவாய், நீ வாழ்வாய், நீ ஜெயிப்பாய்ன்றதுக்கு நான் கேரண்டி தர்றேன் உனக்கு. நிச்சயமா நீ ஜெயிப்பேன்றாரு. எத்தனை பேர் நம்பிக்கை நிச்சயமா ஜெயிப்பீங்கன்னு கேரண்டி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க. இங்க கடவுளை மட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? 17ஆம் வசனம் பாருங்க. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கு செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அவர் என்ன சொல்றாரு? அப்ப என்ன அர்த்தம்னா, நான் சொல்றேன் கேரண்டி, நீ வெற்றி பெறுவ. கானான் தேசத்தை பற்றி பயப்படாத, அங்க இருக்கிற ஆட்களை பற்றி பயப்படாத, ராட்சதரை பற்றி ஒன்றும் பயப்படாது. நான் கேரண்டி, ஒரு ஆளும் உனக்கு முன்னால் எழுந்து நிற்க முடியாது அப்படிங்கிற. ஆனா உன் இருதயத்தில் நீ அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்துவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்லி கொண்டாயானால் நான் செய்ததெல்லாம் நினைச்சு பாரு, பயப்படாத அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போய் சேர மாட்டேன்னு அர்த்தம். நான் உனக்கு கேரண்டி தர்றேன்பா, ஆனா நீ உன் இருதயத்தில் அவர்கள் என்னை விட பெருத்தவர்கள், பலம் பெருத்தவர்கள், ஜனம் பெருத்தவர்கள், அவங்க என்னோட பெரியவங்களாக்கும், அவங்கள்ட்ட ரொம்ப பவர் இருக்குதாக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு எப்படி செய்யறதுன்றாரு. நான் உனக்கு கேரண்டி தரேன். இதை விட உனக்கு என்ன தர முடியும்? ஒருவனும் விரல கூட உயர்த்த மாட்டான்ற கேரண்டி உனக்கு தர்றேன். ஆனா நீ உன் இருதயத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிற? சொல்லுங்க, உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால். சொல்லுங்க, இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால். நான் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுடைய இருதயத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? வாட் ஆர் யூ சேயிங் இன் யுவர் ஹார்ட்? உங்களுடைய இருதயம் இன்றைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்குது? நிறைய பேர் இருதயம் பேசிட்டு இருக்குது இன்னைக்கு. அவளுடைய எண்ணங்கள் உள்ள இருக்குது. என்ன சொல்லுது? இந்த வியாதியிலிருந்து நான் மேல மாட்டேன், சீக்கிரம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போறதுக்கு ரெடி ஆகணும். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேன், இந்த வியாதி உனக்கு நேரா ஒரு விரல கூட உயர்த்த முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆனா உன் இருதயத்தில் நீ இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்றதுன்றாரு. நீ இப்படி இருதயத்தில் எப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீ கவனமா இரு, பயப்படாத. நான் சொன்னதெல்லாம் எண்ணிப்பாரு, நான் செய்ததெல்லாம் எண்ணிப்பாருன்றாரு. எகிப்தில நான் செய்த காரியத்திலாம் எண்ணிப்பாரு, பார்வோனுக்கு நான் செய்தவைகளை நீ எண்ணிப்பார். இருதயத்துல பிரச்சனை பெருசு நினைக்கிறவங்களுக்கு பற்றி சொல்றாரு அவரு. அப்படி நினைக்கும் போது நீ என்ன எண்ணிப்பார்? பார்வோனுக்கு நான் என்ன செஞ்சேன்றத எண்ணிப்பார். ஏன்னா உன் இருதயத்தில் நீ என்ன சொல்றன்றது முக்கியம். நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தோல்வி அடைவ. அதை மாற்றணும். அதை எப்படி மாத்துறது? நான் பார்வோனுக்கு என்ன செஞ்சேன்னு எண்ணிப்பாரு, நான் உனக்கு என்ன பண்ண எண்ணிப்பாரு, எப்படி சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தேன்னு எண்ணிப்பாரு, எப்படி அதை ரெண்டா பிளந்தேன்னு எண்ணிப்பாரு, எப்படி வானத்திலிருந்து மன்னா வருதுன்னு எண்ணிப்பாரு. எல்லாத்தையும் எண்ணிப்பார். பைபிள் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். மனம் எப்படி புதுசாகுது? வேத வசனத்தின் மூலமா புதுசாகுது. இதை வச்சு என்ன பண்ணணுங்க? நிறைய பேர் இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. பைபிள் வச்சு என்ன பண்ண போறீங்க? இதை வச்சு கர்த்தர் செய்த காரியங்களை எண்ணி பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் உட்காரணும், இதை யோசிக்கணும், எண்ணி பார்க்கணும். கர்த்தர் பார்வோனுக்கு செய்ததை எண்ணி பார்க்க சொல்றாரு. அப்படியே சொல்றாரு பாருங்க. கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. சொல்லுங்க, நன்றாய் நினைத்து. என்ன பிரச்சனைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க? கம்ப்யூட்டர்லாம் வந்துடுது, ரொம்ப ஈஸி ஆயிடும். கடைசியில் பார்த்தா கம்ப்யூட்டர்லயே நேரம் சரியா போகுது. செல்போன் வந்துருச்சாக்கும், கம்ப்யூட்டர் வந்துருச்சாக்கும், இது வந்துருச்சாக்கும், இன்டர்நெட் வந்துருச்சாக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக்கணும். எங்க சுலபமாக்குச்சு? கொஞ்சம் கூட டைமே கிடையாது, எதுக்குமே டைமே கிடையாது. என்னைக்காவது உட்காந்து கொஞ்சம் எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நன்றாய் நினைத்து பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்கிறீங்க, வியாதியை பற்றி பயந்துகிட்டே இருக்கிறீங்க.
பொருளாதார பிரச்சனையை பற்றி பயந்துகிட்டே இருக்கிறீங்க, உங்க எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்கிறீங்க. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என் பிள்ளைகளுக்கு எதாகுமோ, அதாகுமோ பயந்துகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் எப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற நான் என்ன பண்றதுன்றாரு. நான் உனக்கு சொல்றேன், ஒரு பிரச்சனையும் உனக்கு எதிராக வந்து உன்னை மேற்கொள்ள முடியாது, விரல கூட நீட்ட முடியாது, நான் பாத்துக்கிறேன்றாரு. ஆனா நீ உன் இருதயத்தில் என்ன சொல்றேன்றதை யோசித்து பாரு. நீ உன் இருதயத்தில் அந்த பிரச்சனை பெருசு, அது ஐயோ அவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், இவ்வளவு பெரிய கடனாக்கும், இது இவ்வளவு பெரிய விரோதியாக்கும், இது இவ்வளவு பெரிய இதாக்கும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வெற்றி பெறுவேன்றாரு. ஹலோ, நீ உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாள். அப்ப நான் சொல்றேன், இருதயத்தில் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க எப்படி மாத்துறதுன்னு கேட்கறாங்க. அதை எப்படியா நான் மாத்துறது? ஆமா, என் இருதயம் அப்படிதான் சொல்லுது, செத்து போயிடுவேன்னு சொல்லுது. என் இருதயம் அப்படித்தான் சொல்லுது, தோல்வி அடைஞ்சிருவேன்னு சொல்லுது. என் இருதயம் அப்படித்தான் சொல்லுது, எனக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுது, நான் ஒண்ணு இல்லாம போயிடுவேன்னு சொல்லுது. என் இருதயம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்குது. நீங்க ரொம்ப கரெக்டியா, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், பயந்துட்டே இருக்கிறேன், சொல்லிட்டே இருக்குது உள்ளத்துல. எப்படி மாத்துறது? நான் சொல்றேன் எப்படி மாத்துறதுன்னு. மனம் புதிதாகணும், நன்றாய் நினைக்கணும். என்னத்தை நினைக்கணும்? கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள். அதுக்கு தான் பைபிளுங்க, அதுக்கு தான் வேத வசனம். அவங்கள சொல்றாரு, பார்வோனுக்கு நான் செய்தது நினைச்சுப்பாரு, அடையாளங்களை நினைச்சுப்பாரு, அற்புதங்களை நினைச்சுப்பாரு, நான் செய்த காரியங்களை எண்ணிப்பார் அப்படிங்கிறார். நான் சொல்றேன், பைபிள்ல எவ்வளவு காரியம் சொல்லி இருக்குது, நீங்க யோசிச்சு பாருங்க. கதையா வாசிச்சு பாருங்க. தாவீதின் கதையை வாசிச்சு பாருங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி ராஜாவானான்னு யோசிச்சு கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, நன்றாய் நினைத்து. ஹலோ, ஆடு மேய்க்கிற பையன் எப்படி ராஜாவான்? நீங்க உட்கார்ந்து நன்றா யோசிக்கலன்னா உங்க உள்ள என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நீ எப்படி ஆக முடியும் ராஜாவா? கூஜாவா கூட ஆக முடியாது. இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது, ஒன்னும் ஆக போறது இல்லை. நீ இது இல்லை, ஒரு ஞானஸ்தானம் இல்லை, 7 ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். இவர் கையில் எடுத்து அவர் கையில் எடுத்து, அவர் ஜெபம் பண்ணி இவர் ஜெபம் பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சிடலாம், ஒன்னும் நடக்காது. உட்கார்ந்து என்ன பண்ணணும்? நன்றாய் நினைத்து. கர்த்தர் தாவீதுக்கு செய்ததை எனக்கு செய்வாரா? தாவீது கோலியாத்தை எப்படி கொண்டாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு பெரிய ராட்சசன், யாருமே எல்லாம் பயப்படுறாங்க, ராணுவ வீரர் எல்லாம் பயப்படுறாங்க. 16 வயசு பையன் ஒரே சின்ன கல்லுல காலியாக்கிட்டான் அவனை. ஒரு சின்ன கல். கடவுள் உங்களுக்கு கூட இருந்தாருன்னா ரொம்ப பெருசா எதுவும் தேவையில்லை. அவன் எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கிறான், இவன்ட்ட ஒண்ணும் கிடையாது பாருங்க, ஒரு சின்ன கல்லு. பெரிய பிரச்சனைய ஒரு சின்ன யுக்தியை வச்சு ஜெயிக்க வைப்பார் கர்த்தர் உங்களை. அப்படிப்பட்ட கர்த்தர். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா? நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நன்றாய் நினைத்து பாருங்கள். நினைச்சு பாக்குறீங்களா? தினந்தோறும் கொஞ்ச நேரம் எடுத்துங்க. கொஞ்ச நேரம் கட்டில அப்படியே படுத்தி நினைச்சு பாருங்க. இல்ல உட்கார்ந்து நினைச்சு பாருங்க. சில படுத்தா தூக்கம் வந்துடும், சரி உட்கார்ந்தாலே தூக்கம் வருது. சிலருக்கு சும்மா சேர்ல உட்கார்ந்தாலே தூக்கம் வருது. அப்ப நடந்துகிட்டே நினைச்சு பாருங்க, என்னமாவது பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. நன்றாய் நினைத்து, நன்றாய் நினைத்து. நான் சொல்றேன் கேளுங்க, இதை கொஞ்சம் பேச போறேன் நான். நன்றாய் நினைக்க 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 உங்களுடைய உள்ளம் வேற விதமா பேச ஆரம்பிக்கும். இல்ல இல்ல இல்ல, நானும் மேல வந்துடுவேன். தாவீத மேல கொண்டு வந்த கர்த்தர் என்ன மேல கொண்டு வருவாரு. அவ்வளவு பெரிய ராட்சசனை ஒரு சின்ன பையன் காலி பண்ணான். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன். அப்படி உங்களுடைய உள்ளம் பேச ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை உங்கள் உள்ளம் பேச வைக்கணும். நீங்க பேசுறதே பேசிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறான்றதை உங்க உள்ள பேச வைக்கும். நான் வெற்றி பெறுவேன், என் பிள்ளைகள் வெற்றி பெறுவாள், என் குடும்பம் வெற்றி பெறும், என் கையின் பிரயாசத்தில் நான் வெற்றி பெறுவேன், என் வியாதியை நான் மேற்கொள்வேன், நான் ஜெயிப்பேன், முன்னேறி செல்வேன், நான் வாழ்வேன், சாக மாட்டேன், இருப்பேன், செய்வேன் அப்படிங்கிறதை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எத்தனை பேருக்கு எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார், எனக்கும் செய்வார் என்பதை நினைத்து பார்க்கணும். நன்றாய் நினைத்து, நன்றாய் நினைத்து. அவர்களுக்கு பயப்படாதிரு. இருக்கீங்களா? நன்றா நினைக்க போறீங்களா? சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்கிட கூடாது. நிறைய பேர் கொஞ்சம் உட்கார்ந்து நன்றாய் நினைக்க வேண்டும். நினைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துங்க. கொஞ்சம் சைலண்டாக உட்காந்து நினைக்கிறதுக்கு டைம் எடுத்துங்க. என் நேரமும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு எங்கேயோ போயிடுங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து நன்றாய் நினைத்து பாருங்கள். பைபிளில் என்னென்ன வாசித்தீங்க அதெல்லாம் யோசித்து பாருங்கள். என்னென்ன கேட்டீங்க இங்கே அதெல்லாம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார், இவங்களுக்கு என்ன செஞ்சார், பைபிளில் என்னென்ன கதைலாம் இருக்குது எல்லாம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாத்தையும் நினச்சி பார்க்க சொல்கிறார்.
ஏன் நினைச்சு பார்க்கும்போது உங்கள் உள்ளம் மாறிடும், மனசு மாறிடும், வேற விதமா பேச ஆரம்பிக்கும், உங்களுடைய நினைப்புகள் மாறிடும், வாழ்க்கை மாறிடும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நன்றாய் நினைத்து பாருங்கள். வெளில போகும்போது ஒருத்தர் கிரீட் பண்ணும்போது அது சொல்லுங்க, நல்லா யோசித்து பாருங்க. பைபிள்ல இருக்கிறதெல்லாம் நல்லா யோசித்து பாருங்க. நீ சொல்லிடுற, வெளியே போனோடனே இன்னொருத்தர் இப்படியும் சொல்லி இருக்குது பைபிள்ல, அவன் செத்தான்னு எழுதி இருக்குது. அதை நினைச்சு பார்க்க சொல்லல, கரெக்டா சொல்லி இருக்காரு. அற்புதங்களை நினைச்சு பாரு. எவன் செத்தான், எப்படி செத்தான், எவன் தோல்வி அடைஞ்சான், அதை நினைச்சு பார்க்க சொன்னாரு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க அதையும் நினைச்சு பார்க்கணும். சொல்ற வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசுறீங்க, சாபம் என்னாச்சு? நீங்க தான் எடுத்துக்கிட்டீங்களா? அதை நீங்க எடுத்தது போக மீதியை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க அதை எடுத்துக்க, நான் இதை எடுத்துக்கிறேன். எதை யோசித்து பார்க்க சொல்ற? நல்ல அற்புதங்களை யோசித்து பார், அடையாளங்களை யோசித்து பார், நான் செய்த பெரிய கிரியைகளை யோசித்து பார், பார்வோனுக்கு என்ன செய்தன்னு யோசித்து பார். இருக்கீங்களா? அவர் செஞ்ச பெரிய காரியங்களை யோசித்து பாருங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி பாருங்க, உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களை இன்றைக்கு திடப்படுத்தினபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும், அங்கலாய்க்கிற உள்ளங்கள் இன்றைக்கு சீரடையட்டும். கர்த்தாவே, உள்ளங்கள் இன்றைக்கு சரியான காரியங்களை உச்சரிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் நல்லவர், எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு எதிராக ஒருவனும் விரலை கூட அசைக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். என்னுடைய விக்டரி, என்னுடைய ஜெயம் கேரண்டீடு. எனக்கு அது நிச்சயம், என்னுடைய ஜெயம் நிச்சயம், நான் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய மனமாக ஒவ்வொரு மனமும் மாறட்டும். கர்த்தாவே, வார்த்தையின் மூலமாக மனம் புதிதாகட்டும், புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரவேசிக்கட்டும். பரலோக சித்தம் இந்த பூமியில அவருடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும். பரலோகம் போல இந்த பூலோக வாழ்க்கை மாறட்டும். நரகம் போல இருக்கிற வாழ்க்கை கூட பரலோகம் போல மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே.
ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. இதயம் இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே,